எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இந்த டைலாக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லட்டா? செம்பு பாத்திரம் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆகதான் செய்யும். இந்த மாதிரி ஆனதுனா தான் அது ஒரிஜினலும் கூட. பட் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய விஷயமே. நிறைய பேர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு புளி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் ஒரு சில பவுடர் லிக்யூட்ஸ்ன்னு இருக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ரெண்டு பொருள், அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சீப்பான பொருள், அதை வச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் முதல்ல வினிகர் நான் சேர்த்துக்க போகிறேன். வினிகர் எல்லா வீட்லேயும் இருக்கும், இல்லைனாலும் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கிறேன். தூளுப்பு கல்லுப்பு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு லிக்யூட் வச்சு தான் இதை பலன்னு ஆக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த தண்ணியை லைட்டாக அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பாருங்களேன். அப்படியே மேஜிக் மாதிரி அந்த இடம் பளிச்சு நகர்ந்து தெரியும். இந்த லிக்யூட் வச்சு செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், அதுக்கப்புறம் பூஜைக்கெல்லாம் ஒரு சில சாமான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் கூட வச்சு க்ளீன் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக க்ளீன் ஆயிரும். அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு இதை தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த தண்ணி ஊற்றின அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது போக இந்த தண்ணியை தொட்டு லேசான ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ நான் எப்போவுமே ரெகுலராக இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். செம்பு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஊறினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே நம்ம அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்காகவே நான் இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 to 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நான் தேய்ச்சதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன டிப்ஸை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டேன். இப்போ சொல்லுங்க, இந்த டைலாக் ஏற்ற மாதிரியே எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன், அதே மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.